ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைசெப்ஸுக்கான ஸ்கூல்கள் பயிற்சி. அதாவது இந்த பயிற்சியை பற்றி நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் கர்ல். அதாவது ட்ரைசெப்ஸோட வளர்ச்சிக்கான பயிற்சி. அதாவது சைஸை பெருசாகக்கூடிய ஒரு பயிற்சி தான். நம்ம நிறைய பயிற்சி பண்ணியிருப்போம் ட்ரைசெப்ஸுக்கு. பட் இருந்தாலும் உங்களுடைய ட்ரைசெப்ஸோட வளர்ச்சி பத்தலை, இந்த மாதிரி ஒரு பல்காக இல்லை பேக்கில், பைசெப்ஸ் கொஞ்சம் உருண்டையாக இருக்குங்க, ஆனால் ட்ரைசெப்ஸ் பின்னால் ஒரு கேவாக இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது கையை வச்சுருந்தோம்னா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இந்த பயிற்சியை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்பல் ராடும் வெயிட் பிளேட்டு தான் தேவை. ஸோ இந்த தேவையான ராடு வெயிட் பிளேட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வெயிட் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வெயிட்டே எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சி மொத்தம் எத்தனை செட்டு பண்ணணும், எவ்வளோ பண்ணணுங்கிறது நம்ம வந்து கடைசி பார்க்கலாம். இந்த பயிற்சி எப்படி பண்ண பார்த்துக்கலாம். ஒரு ஃப்ளாட் பெஞ்சில் நீங்கள் வந்து படுத்துக்கோங்க, சரிங்களா? ஃப்ளாட் பெஞ்சில் படுத்துட்டு இதாவது பிளேட்டை வந்து நீங்கள் ராடில் மாட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எடையை வந்து பிளேட்டில் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய கைகள் ரெண்டும் உங்களுடைய தலைக்கு பின்னால் இறக்கணும். இந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, இதே போல் உங்கள் தலைக்கு பின்பக்கமாக இறக்கணும். உங்கள் கரெக்டாக உங்கள் நெத்தி வரைக்கும் கூட இறக்கிக்கலாம். அதாவது நெத்திக்கு முன்னால் வந்துடக்கூடாது, அதாவது உங்கள் முகத்துக்குள்ளே வந்துடக்கூடாது உங்கள் கைகள், அந்த மாதிரி இருக்கணும். வச்சுக்கொண்டு கரெக்டாக கீழே இறக்குங்க. ஓவராக கையை கீழே இறக்கக்கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா உங்கள் முழங்கையில் வந்து பெயின் வந்துடும். உள்ளுக்கு வந்து ஏதாவது மசில் டேமேஜ் ஆகிடும், ஜவ்வு வந்து டேர் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஓவராக கீழே இறக்கிறாங்க. கரெக்டாக எல் ஷேப் வர மாதிரி பார்த்து உங்கள் கையில் கீழே இறக்கணும். திருப்பி மேலே அப்படியே தூக்கிடணும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு எல் ஷேப் வர மாதிரி இறக்கிட்டு நீங்கள் மேலே தூக்கிடணும். ஓவராக கீழே இறக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அந்த வெயிட் நம்ம லோட் பண்ணும்போது சரியாக இருக்கும். ஒவ்வொரு செட்டுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஒரு 4 செட்டு பண்ணுறீங்க அப்படின்னா 4 செட்டுக்குமே ஒரு வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு கிலோவாவது நீங்கள் வந்து வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதிகமான வெயிட்டை போட்டுட்டு என்னால் தூக்க முடியலங்க, ஸ்டார்டிங்லேருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி பயிற்சியை வந்து நீங்கள் பண்ணாதீங்க, சரியா? ஒரு 4 ரெப்பு 5 ரெப்பு லாஸ்ட்டாக என்னால் முடியலைங்க, இல்லை ஒரு 3 ரெப்பு முடியலைங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதிரி எடை உங்களால் தூக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எடை யூஸ் பண்ணி இந்த பயிற்சியை பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரைசெப்ஸோட வளர்ச்சி வந்து பெருசாக இருக்கும். நல்ல சைஸ் வந்து கிடைக்குங்க இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா. உங்களுடைய லாங் கட்டு, ஷார்ட் கட்டு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு டோட்டலாக வளரும் இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா அதிகமாக, சரிங்களா? பயிற்சி வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்கள் கைகளோட சைஸ் பல்காகும். 4 செட்டு செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சு இப்போ ட்ரைசெப்ஸ் போஸ் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பயிற்சி வந்து ஒரு 4 செட்டு வந்து நீங்கள் பண்ணலாம். ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் பயிற்சி பண்ணுங்கள். நான் ட்ரைசெப்ஸ் பயிற்சி பண்ணி எனக்கு வந்து ஒர்க் அவுட்டு செஞ்சு எனக்கு ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வந்து ஃபுல் ரெஸ்ட் கொடுத்துருங்க ட்ரைசெப்ஸுக்கு. அதுக்கப்புறமா வாரத்தில் 2 டேஸ் வந்து இந்த பயிற்சியை முயற்சி பண்ணுங்கள். அருமையான ரிசல்ட் கிடைக்குங்க. சூப்பரான ஒர்க் அவுட்டு இந்த பயிற்சி. ஏன்னா இது வந்து நீங்கள் பார்பலில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். தம்பிளை விட பார்பல் வந்து சூப்பராக இருக்கும். தம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். பட் நீங்கள் பல்க் பண்ணணும் அப்படிங்கும்போது ராடில் வந்து பிளேட்டை மாட்டிட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக ஏற்றி இறக்கணும். ஒவ்வொரு ரெப்புக்கும் நடுவில் வந்து ஒரு செகண்ட் வந்து கேப் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? இந்த பயிற்சி வந்து ட்ரை பண்ணுங்கள். பயிற்சி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு சூப்பரான ஒரு ஒர்க் அவுட் வந்து நான் சொல்லித்தரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். நன்றி நண்பர்களே. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.